Hello all, TNPSC previous year questionல today பார்க்க போகிறது Ravi ranks 9th in the class of 45 students. There are 58 students below Raj rank wise. How many students are there between Ravi and Raj rank wise? 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரவிங்கிறவனோட ரேங்க் வந்து எத்தனாவது பொசிஷன் இருக்குன்னா 9th பொசிஷனாக இருக்குது. ரவியோட ரேங்க் பொசிஷன் 9th அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராஜ் வந்துட்டு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே இப்போ ராஜ் இருக்கானா அவனுக்கு பிலோவாக ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கண்ணா. அப்போ 18 17 16 15 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ ராஜு கீழே ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அப்போ ராஜ் எத்தனாவது பிளேஸ் இருக்குன்னு 19th பொசிஷனில் இருக்கான். இப்போ ரவிக்கும் ராஜுக்கும் கேப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம ரேங்க் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்களேன், ரவி ராஜ் இருக்கானா இவங்க ரெண்டு பேரும் எத்தனாவது பொசிஷனில் இருக்காங்க 9th பொசிஷன் 19th பொசிஷன் இருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் 28 வரும். நம்மளோட டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 45 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 45ல் 28 மைனஸ் பண்ணோம். இப்போ என்ன வரும் 17 வரும். 17 நம்மளுக்கு எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குது பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.